இந்த வீடியோல நம்ம கிட்ஸ்க்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். உங்க வீட்ல கிட்ஸ் இருந்தாங்கன்னா, நீங்க கண்டிப்பா இந்த டிஷ்ஷ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே சுலபமா பண்ணிடலாம். இதுவரையும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட ஈஸியான குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகும். வாங்க நம்ம இந்த டிஷ்ஷ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு இந்த 3 பொருள் கண்டிப்பா தேவை. 2 பழுத்த பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பாலும், தேவையான அளவுக்கு சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸர் ஜார்ல இந்த பழத்த வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து வெள்ள சர்க்கரை வேண்டான்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாரி நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நீங்க நட்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லாருக்கும். இத இப்ப நம்ம பாத்திரத்துல மாத்திக்கலாம். என்கிட்ட இந்த மாரி குல்ஃபி கண்டெய்னர் இருக்கு. உங்ககிட்ட இல்லனாலும் பரவால்ல. நீங்க இத பாத்திரத்துல கூட மாத்திக்கலாம். டிஃபன் பாக்ஸ் இல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல கூட நீங்க மாத்தி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த குல்ஃபி கண்டெய்னர்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நடுவுல வந்து நம்ம வந்து லேயரா வந்து நமக்கு புடிச்ச நட்ஸோ, இல்ல வேற ஏதாவது பழமோ கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து நடுவுல வந்து மாதுளை பழத்த வந்து ஆட் பண்ணிக்க போறேன். உங்ககிட்ட ஆப்பிளோ, இல்ல வேற பழமோ இருந்துச்சுன்னா கூட நீங்க வந்து நடுவுல கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கிட்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப வந்து கிரன்ச்சியா இருக்கும். சாக்கோ சிப்ஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி இருந்தாலும் நீங்க அதையும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாருக்கும். இந்த மாரி 2 கண்டெய்னரையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போறேன். இத வந்து நீங்க வந்து 4 ஹவர்ஸோ, 5 ஹவர்ஸோ வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. இது அப்படி ஸ்டோர் பண்ணீங்கன்னா, இது வந்து ஐஸ் கியூப் மாரி கட்டியாகுமே தவிர வந்து டேஸ்ட்லாம் நல்லா இருக்காது. அதனால இத வந்து அதிகபட்சமா ஒரு 1 1/2 ஹவர் நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணாலே போதும். ரொம்பவே நல்லாருக்கும். ஒரு 1 1/2 ஹவர்ஸ் நீங்க வந்து இத வந்து ஃப்ரீசர்ல வைங்க. அதுக்கும் மேல வச்சீங்கன்னா, இது வந்து ரொம்பவே கட்டியாகி ஐஸ் கட்டி மாரி ஃபார்ம் ஆயிரும். அவ்ளோ நேரம் வைக்க தேவையில்ல. ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு நான் அத வெளிய எடுத்துட்டேன். இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்பவும் கட்டி ஆகல. இது சாப்பிடுற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இத வந்து இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்படி தட்டுனாலே வந்துரும். பாருங்களேன் சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. இன்னொன்னும் அதே மாரி ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா இருக்கு. சாப்பிடுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்பவே சிம்பிளா நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சொல்ல முடியாது. பட் வந்து ஐஸ்கிரீம்க்கு ஈக்குவலான ஒரு டிஷ் தான் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.